உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தூய்மை பணியாளர்களை சந்திக்கவிருந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள வீட்டிலேயே தமிழிசை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களோடு இணைக்கிறார் அந்த செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தற்போது சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அவர் சந்திக்க இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சி வளாகத்திற்கு வெளியே தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராடி வரும் நிலையில் தற்பொழுது அந்த போராட்டம் என்பது பரபரப்பை எட்டியிருக்கிறது. முக்கியமாக சுமார் 50 பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே வருகை தந்து தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க இருந்தார். ஆனால் அவர் அங்கே, அதாவது சாலையில் உள்ள அவரினுடைய வீட்டிலேயே போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் ரிப்பன் பில்டிங் ஒரு பரபரப்பான சூழலானது இருந்து வருகிறது. இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புறம் இந்த பகுதியில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று நீதிமன்றம் ஏற்கனவே கூறிவிட்ட ஒரு சூழல்ல ஒரு புறம் பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மறுபுறம் தூய்மை பணியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து அவர்கள் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து இதே பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியிலிருந்து அவர்கள் கலைந்து சென்றால் இத்தனை நாள் போராடிய அந்த போராட்டம் என்பது நீர்த்து போய்விடும். எனவே அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பின்வாங்காத ஒரு சூழலில் தான் இருந்து வருகிறார்கள். ஒரு புறம் பார்த்தோம்னா சற்று நேரத்திற்கு முன்பு கூட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று இருந்தது. நீதிமன்ற உத்தரவின்படி நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டும், நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் சுமார் 10 நிமிடங்களிலேயே அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து பின்வாங்கி அவர்கள் வெளியே சென்று போராட்டக்குழுவுடன் கலந்து பேசிவிட்டு வருகிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் போராட்டக்குழு கிளம்பி சென்றார்கள். எனவே ஒரு பரபரப்பான சூழல் தான் இந்த பகுதியில் நிலவி வருது. சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மாநகராட்சி வளாகத்தை சுற்றிலும் அனைத்து இடங்களிலும் குவிந்திருப்பதையும் நம்மால பார்க்க முடியுது. எனவே ஒரு பதற்றமான சூழல் இந்த இடத்துல இருப்பதனால் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த நேரத்தில் இங்கே வருவது என்ன மாதிரியான சூழலை ஏற்படுத்தும் என்பது ஒரு கேள்விகளும் சந்தேகங்களும் எழக்கூடிய ஒரு சூழல்ல அவர் சாலிகிராமத்தில் உள்ள வீட்டிலேயே போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வருகை தந்து தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதிமுக, நாம் தமிழர், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், தலைவர்கள் என அனைவரும் வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து 13 நாட்களாக போராடி வரக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். இன்று மாலை 5 மணி அளவில் தமிழிசை சவுந்தரராஜனும் இவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்காக அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது மாநகராட்சி வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.